ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு யம்மியான கேரமல் ரவா புட்டிங். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். 2 கப் பால், 1/4 கப் ரவை, 1/4 கப் சீனி கேரமலுக்கும், 1/2 கப் சீனி புட்டிங்காகவும், 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி தேவைப்படும். 2 பெரிய முட்டை இல்லைனா 3 சின்ன முட்டை நான் எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் கீ. இப்போ ஒரு பேனில் 1/4 கப் சீனி போட்டு இது கூடவே 1/4 கப் தண்ணியை ஊற்றி நல்லா கேரமல் பண்ணிடலாம். சிம்லே வச்சு பண்ணுங்கள். கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா கோல்டன் கலர் ஆகி வரும். உடனே ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைனா கருகிடும். இப்போது ஏதாவது ஒரு மோல்டு எடுத்துக்கோங்க. ஸ்டீல் பாத்திரம் கூட இதை விட நல்லா தான் வரும். இந்த மாதிரி ஊற்றி வச்சிடலாம். இப்போது ஒரு பேனில் 2 கப் பாலை சேர்த்து அது கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைனா பட்டர் கூட சேர்க்கலாம், இதனால ஒன்றும் இல்லை. பால் சூடானதும் எடுத்து வச்சுருந்த 1/4 கப் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துடலாம். இது ஒரு 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி திக்காய் வந்ததும் 1/2 கப் சீனி எடுத்து வச்சதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் வெந்து வரதுக்கு 2 மினிட்ஸ் ஆகும். ஆனதுக்கப்புறமா ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 1 மினிட் கழித்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு திக்காய் வந்துடும். இப்போ ஒரு பவுலில் 3 முட்டை எடுத்துக்கலாம். சின்னதுனால 3, பெருசுனா 2 எடுத்தால் போதும். இப்போ எக்கை நல்லா பீட் பண்ண போகிறோம். இதை நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் 2 ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் போடுறேன். இது ஆப்ஷனல் தான், இது ஒரு திக்னஸ்க்காக போடுறேன். இது இல்லாட்டி கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிவிடுங்க, இல்லாட்டியும் சூப்பராக தான் இருக்கும். இப்போ எடுத்து வச்சுருந்த ரவை மிக்ஸையும் பண்ணி வச்சுருந்ததையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கிடலாம். இது கேக் பேட்டர் மாதிரி இருக்கும். இது 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேரமல் பண்ணியிருந்த மோல்டில் இதை ஊற்றிடலாம். ஸ்டீல் பாத்திரத்தில் பண்ணுறதா இருந்தால் ஸ்டீல் பிளேட் போட்டு மூடலாம். நான் இதனால அலுமினியம் ஃபாயில் போட்டு மூடியிருக்கிறேன். ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி வச்சு ஒரு தட்டு போட்டு தூக்குறதுக்காக தட்டு போட்டு அந்த பாத்திரம் தண்ணி படுற மாதிரி இருக்கணும். இப்போ இதை மூடி வச்சு 25 மினிட்ஸ் நல்லா சிம்லே வச்சு வேக வச்சுருங்க. இப்போ சூப்பரான ரவை புடிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வெளியே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுறலாம். இப்போ ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம திருப்பிடலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம சூப்பரான யம்மியான ரவை கேரமல் புடிங் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங்.